கண்ணா கவனிங்க. ப்ராடக்ட் ரூல் ஃபார் ரேடிக்கல்ஸ். ஃபார்முலா என்ன? nth ரூட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு nth ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு nth ரூட் ஆஃப் பி. இதை எப்படி கண்ணு சொல்லலாம் சொல்லுங்கள், யாராவது ஒருத்தர். ஒன்றும் இல்லடி கண்ணு, ரூட் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். என்னடா கண்ணு? ரூட். புரியுதுங்களா? என்னது? ரூட் ஆஃப் எ, ஒரு நிமிஷம், என்னதுடா கண்ணு? ரூட் ஆஃப் எ ப்ராடக்ட். இங்கே ப்ராடக்ட் இருக்குதா இல்லையா? ஏ இன்ட்டு பின்னு. ரூட் ஆஃப் எ ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எ ரூட்ஸ். புரியுதா? வேறு ஒன்றுமே கிடையாது. இங்கே ஒட்டுக்கா ப்ராடக்ட் இருக்குது, இங்கே தனித்தனியாக எடுக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமா? என்ன சொல்லலாம்? 36 ரூட் 36 ஈக்குவல் டு, எப்படி இதை எழுதலாம்? வெரி குட், ரூட் ஆஃப் 4 இன்ட்டு 9. ரைட்டா? ஏபி இது. அப்போ என்ன எழுதலாம்? ரூட் ஏ இன்ட்டு ரூட் பி. ரைட்டா? இது ஸ்கொயர் ரூட்டுன்றதுனால நான் ரூட்டுன்றேன். இங்கே n என்ன? n இஸ் ஈக்குவல் டு 2. ரைட்டா? ரூட் 4 என்ன? 2. ரூட் 9 என்ன? 3. 2 3s are 6. ரூட் 36 என்ன? 6 தானே? புரியுதாடா கண்ணா? அதனால் நீங்கள் இந்த ப்ராடக்டில் இருக்கும் பொழுது தனித்தனியாக செய்யலாம். ரூட் ஆஃப் எ ப்ராடக்ட் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எ ரூட்ஸ். தேங்க்யூ.